என்னதாங்க ஆச்சு நம்ம முத்துக்கு? நேத்து தான் போதையில வந்து மீனா கிட்ட சண்டை போட்டுருந்தாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு போதை தெளிஞ்சதுக்கப்புறமும் மீனா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து தான் சொல்றது தான் கரெக்ட்டு. எல்லாரும் வந்து தான் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிடிவாதமா இருக்கு. இதுக்கிடையில தான் ஸ்ருதி, ரவின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. முத்து பண்ண தப்ப வந்து எடுத்து சொன்னாலுமே வந்துட்டு, முத்து வந்துட்டு கேட்குற மாரி இல்ல. நீங்க எல்லாருமே வந்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றத நீங்க காது குடுத்தே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் மேலயும் கோச்சிடுறாங்க. ஸ்ருதியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "முத்து நீங்க இப்ப தான் மீனாவால திருந்தி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆயிட்டு வரீங்க. அவங்க சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. போலீஸோட டியூட்டி என்ன? ஒருத்தவங்க குடிக்கிறாங்களா, குடிக்கலையான்னு சொல்லி செக் பண்றது தானே. அத ஏன் நீங்க தப்பா எறிஞ்சுறீங்க? அவங்க உன்ன கோவப்படுத்தியிருந்தா நீங்க வந்து தெளிவா வந்து சொல்லியிருந்தீங்களான்னா, மீனா ஏத்துருந்துப்பாங்க. ஆனா நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து உளறுனா யார் தான் ஏத்துவாங்க? குடிகாரன் பேச்ச யார் நம்புவாங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே இத கேட்ட உடனே முத்துக்கு பார்த்தீங்கன்னா, செம டென்ஷன் ஆயிடுது. "ஸ்ருதி வாய மூடிட்டு இருந்துரு. நீயும் இதுல வந்து என்ன இது பண்ணாத." அவ தான் புரிஞ்சுக்காம பேசுறான்னா, நீயும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணாத. நீங்க யாருமே இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா முத்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் மேலயும் போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இதுக்கிடையில தான் மீனா பார்த்தீங்கன்னா, சீதா கால் பண்ணாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட, உடனே ஸ்ருதியும் வந்துட்டு, "பார்த்தீங்களா அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நீங்க யார் மேலயோ இருக்கிற கடுப்புல மீனாவ இப்போ ஒரு வாரம் கண்டுக்க மாட்டீங்க. அதனால தான் அவங்களும் உங்கள இது பண்றாங்க. கொஞ்சமானா மீனா சொல்றத காது குடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க கோச்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்படி யார் சொல்றதையும் காது குடுத்து கேட்காம, நீங்க சொன்னது தான் சரின்னு சொல்லி பிடிவாதமா இருந்தீங்களான்னா, உங்கள புடிச்சவங்களுக்கு கூட பிடிக்காம போயிரும் முத்து." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, செம கோவத்திலேயே உக்காந்துட்டே இருக்க. மீனா பார்த்துக்கிங்கன்னா, சீதா கிட்ட போயிட்டு, என்ன சீதா வர சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லக்கா நீ டெபாசிட் கட்ட காசு கேட்டிருந்த இல்லையா? அதான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன்க்கா. இத நீ போய் ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸா கட்டு. ஆர்டர் நல்லபடியா முடி." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே மீனாவும் இருந்துட்டு, "ஏய் இதெல்லாம் என்னாத்துக்குடி உனக்கு? நான் எதனா அரேஞ்ச் பண்ணி விடலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, "அக்கா உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும்க்கா. நீ யார்கிட்டயும் கையெடுத்தும் கேட்க மாட்ட. நீ யாரையும் ஏமாத்தவும் தெரியாது. நான் குடுக்குற காச நீ வச்சுக்க. இதில நான் ஆர்டர் நல்லபடியா செஞ்சு முடிச்சேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு காசு குடு. நான் சந்தோஷமா வாங்கிறேன். இப்ப நீ தயவு செஞ்சு காச வாங்கிக்கன்னு" சொல்லி சீதா காசு குடுக்க, மீனாவுமே பார்த்தீங்கன்னா, மறுக்க முடியாம வாங்கிர்றாங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி டெபாசிட் கட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரபரப்பா எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு வித்யா பார்த்தீங்கன்னா, உடனே சிந்தாமணி கிட்ட போட்டு குடுத்துர்றாங்க. சிந்தாமணியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மீனா அடங்கவே மாட்டா போல இருக்குது. இவள வேற வழியில தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்ககிட்டலாம் சொல்லி, இப்ப மீனா காசு கொண்டு வருவா. அவள மண்டபத்து வாசல்லயே வந்து மடக்கி அவகிட்ட இருக்கிற காச புடின்னு போயிருங்க. அதுக்கப்புறம் ஆறத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ஐடியா குடுக்க, இதெல்லாம் தெரியாது. மீனா பார்த்தீங்கன்னா, சரி எப்பவும் போல காசு கட்ட போலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்துட்டு ஹோட்டல்ல ஆர்டர்லாம் எடுத்துட்டு இருக்க டைம்ல தான் ஸ்ருதிய 2 பேர் டீஸ் பண்ண, உடனே கடுப்பான ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, அவங்கள ஏதான ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு சூப்புல மிளகாத்தூள் கலந்து குடுக்க, இதனால ரவி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என்னதான் அவங்க டீஸ் பண்ணாலுமே வந்துட்டு என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். நீயா ஒரு முடிவு பண்ணா எப்படி? அவங்க இந்த ஹோட்டலோட கஸ்டமர்ஸ் அவங்கள வந்து நீ வெறுப்பேத்துறது ரொம்ப தப்பு. என்னதான் இருந்தாலும் இது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்ருதி அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்ன ரவி அவங்க இவ்ளோ என்ன டீஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ என் பேச்ச கேட்காம அவங்க சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டு பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா ஸ்ருதியுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.